படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்கள் ஜெயிக்கணும், யதார்த்தமாக இருந்துச்சு. படம் மியூசிக் நல்லா இருந்துச்சு, பாட்டு நல்லா இருந்துச்சு, லொக்கேஷன் நல்லா இருந்துச்சு, பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா ஆர்ஆர் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி கேமரா ஒர்க்கும் நல்லா இருந்துச்சு. லொக்கேஷன்லாம் ரொம்ப அற்புதமான லொக்கேஷனு. உப்பளத்தில் வாழ்ந்த மக்களோட யதார்த்தங்களை, அவங்களோட வழிகளை, கஷ்டமாக யாரோ உழைச்சி யாரோ அதுக்கான உரிமையை எடுத்துக்கிற அந்த கான்செப்ட் எந்த விவசாயத்திலும் நடக்குது, கல்வியிலையும் நடக்குது, தொழிலையும் நடக்குது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் எளிய மக்கள் பொங்கி இருந்தால் எவ்வளோ பிரச்சனை நடக்கும்ன்றது தான் இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. நடிப்புலாம் எல்லாமே கமர்ஷியல் ஆர்டிஸ்டும் நடிச்சிருக்காங்க. வால்டர் வெற்றிவேல் நடிச்சவர் கூட நடிச்சிருக்காரு. அந்த அம்மா கேரக்டர் எல்லா படத்துலையும் வராங்க. எல்லாருக்கும் அவங்களும் எல்லாம் ஒரே குடும்பமாக தான் நடிச்சிருக்காங்க. இவங்கன்னு பிரிக்க முடியாத மாதிரி யதார்த்தமாக எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. எனக்கு பிடிச்ச மியூசிக் அற்புதமாக இருந்துச்சு. ஒரு இளையராஜா சார் சாங்லாம் எல்லா டமால் டிமில்னு சவுண்டு கேட்டு இப்போ வந்து யதார்த்தமாக ஒரு புதுமையான சாங் எல்லாத்தையும் கேட்குற மாதிரி ஒரு இயற்கையான பழைய காலத்து சாங் கேட்குறோம் நிம்மதியாக. அந்த மாதிரி இந்த உற்பாலத்தில் ஹீரோ ஹீரோயினி பாடுற சாங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல சாங், அது மெலோடி சாங்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்குண்ணா. இல்லை படத்தை பொறுத்தளவு எப்போவுமே வந்துட்டு அது என்ன சொல்ல அடிமைத்தனமாக இருக்கவங்கள வந்துட்டு அடிமைத்தனம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போராடி வெளியில் வர மாதிரி தான் கதையை கொண்டு வந்திருக்காங்க. ஓரளவுக்கு கஷ்டப்பட்டவங்க எப்படி முன்னுக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரி தான் கதை இருக்குண்ணா. எல்லாம் நடிப்புமே அவங்கவுங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்கண்ணா. அதில் வில்லன் ரோல் வந்து மெயினாக நல்லா பண்ணியிருக்காரு. கடைசி வரைக்குமே வில்லனுக்கு வந்து மாஸ்க் கொடுத்து வச்சுருக்காங்க. அது நல்லா இருக்கு அவங்களோட கேரக்டர். இது மியூசிக் ஓகேண்ணா, எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. சாங் ஓரளவுக்கு இது பண்ணியிருந்தாங்க. கேமராமேனும் நல்லா அவரால் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் பண்ணியிருக்காரு. அரசியல் சம்மந்தப்பட்டுன்னு எதுவுமே இல்லைண்ணா. அடிமைத்தனத்தை வந்து போக்குற மட்டும்தான் இருந்துச்சு தவிர அதை பற்றி அடிமைத்தனம் மீன் படத்தை பார்க்கும்போது அதில் பேசுன மாதிரி இல்லை. பார்க்கும்போது உட்படுத்தல ஒருத்தவங்க கஷ்டப்பட்டுருங்க, அவங்க ஒரு வில்லனால பாதிக்கப்படுறாங்க, திருப்பி எப்படி மேலே வராங்க அப்படிங்கிறத மட்டும்தான் காட்டப்பட்டிருக்கு. மற்றபடி அரசியல் சம்மந்தப்பட்ட எதுவுமே இல்லை. நல்லா இருக்குமா படம்? நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன சொல்ல வராங்களே ஆக்கிரமிப்பு தான் அந்த இதை பற்றி சொல்கிறாங்க. கடத்தல் பண்ணுறாங்க, சால்ட்டு ப்ரொடக்ஷன் இடத்துல கடத்தலாம் பண்ணுறாங்க. அதை வந்து காட்டுறாங்க உங்களுக்கு டீட்டெயிலாக. பேசுது இந்த படம் எதை பற்றி பேசுது? ஏதாவது சாதி இதை பேசுதா? நில ஆக்கிரமிப்பு அந்த மாதிரி நிலத்தை ஆக்கிரமிச்சிடுறாங்க. அவங்களுடைய சால்ட்டு வந்து ஃபுல்லாக பிளாக் மார்க்கெட் மாதிரி அவங்க வாங்குறாங்க. ஊர் தலைவர் பெரிய அந்த சப்ஜெக்ட் தான். உப்புளத்தில் அவங்களுடைய விளைச்சல் இதை வந்து வேற ஒரு மிரட்டி வாங்குறாங்க, கம்மி ரேட்டுக்கு வாங்கிடுறாங்க. பர்ஃபார்மன்ஸ் பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்காங்க. புது ஆளுங்க தான், நல்லா பண்ணியிருக்காங்க. பாடல் மியூசிக் பரவாயில்ல. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? குழந்தைங்களோட படம், ஃபேமிலியாக பார்க்கலாம். என்டர்டைன்மெண்ட் சப்ஜெக்ட் தான். நல்லா ஜாலியாக போகுதா? போகுது. மூமெண்ட் நல்லா இருக்கு. ஒரு சில இடம் கொஞ்சம் லைட்டாக, ஒரு சில இடங்கள் லேக் வருது அந்த அடிதடியெல்லாம் வரும்போது. அப்புறம் நல்லா இருக்கு. ரொம்ப சோகம்லாம் ரொம்ப ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கமர்ஷியலாக. படம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்குற படம் தான், பார்க்க வேண்டிய படம். ஆமாம், உப்பளத்தோட அந்த வாழ்வியலை அதை எப்படிலாம் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க அதை மீட்டு எடுக்கிறது தான் அந்த கதை. அந்த வில்லேஜில் உள்ள வாழ்க்கையை உணர்ற மாதிரி இருந்தது. ஆமாம், மியூசிக் நல்லா பண்ணியிருந்தாரு, அருமையாக பண்ணியிருந்தாரு. ஆமாம், சூப்பராக இருக்கு. நடிகர்கள் பரவாயில்ல, நல்லாவே நடிச்சிருந்தாங்க. அது இன்னும் குறை சொல்கிற மாதிரி இல்லை, எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ஆமாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். உப்பளத்தில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே சாப்பாடுக்கு இல்லாமல் கஷ்டப்படுவாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, நல்ல பிஸ்னஸ் பண்ணி ஹாப்பியாக இருக்கோம். ஆனால் ஏன் கஷ்டப்படுறோம்? நாங்கள் உழைச்சி கஷ்டப்பட்ட அந்த பொருளை வெளியூர்லேருந்து வந்த ஒருத்தன் எங்களை ஏமாற்றி அந்த பொருளை அவன் ஆக்கிரமிப்பு பண்ணுவான். அந்த பொருளை ஆக்கிரமிப்பு பண்ணி அவன் ஜாஸ்தி விலை விற்று அவன் நல்லா க்ரோத் ஆகிடுவான். ஸோ நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம். அவனை கடைசியாக அந்த வில்லனை எப்படி போட்டு தள்ளுறது, இதுதான் கதை. அவங்க எப்பவுமே பெஸ்ட் ஆக்டர்ஸ் தான். அவங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நல்ல ஆக்டர்ஸ், மேக்கப் போட மாட்டாங்க, நேச்சுரல் ஆக்டர்ஸ். அவங்க நேச்சுரல். நைஸ், வெரி நைஸ். சாங்ஸு ஆர்ஆர் வெரி நைஸ். கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த செக்ஸு, டபுள் மீனிங்கு, எந்த கிளாமர் ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு கொஞ்சம் அந்த சாங்கு, ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் வில்லனை முடிக்கின்றதுக்காக அந்த சாங்கை நான் வச்சோம். மற்றபடி அருமை.